இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலுக்காக நம்ம இந்தியா நியூசிலாந்து 2 அணிகளுமே துபாய் இன்டர்நேஷனல் ஐசிசி அகாடமியில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் இன்னைக்கு கேன் வில்லியம்சன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் மோத போற முக்கியமான ஃபைனலில் எங்க அணியில் இருக்கிற 11 பிளேயர்களும் ஒருத்தரை பார்த்தே பயப்படுறாங்க. கடந்த 48 மணி நேரமாக நானும் எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கே ஒன்றுமே புரியல. இவர் மட்டும் இந்தியன் டீமில் விளையாண்டா நிச்சயமாக தோல்வி உறுதி அப்படின்னு வெக்கத்தை விட்டு கேன் வில்லியம்சன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்பீச் ஒன்று இன்னைக்கு துபாயில் இருந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம இந்தியன் டீமில் எந்த பிளேயரை பார்த்து ஒட்டுமொத்த நியூசிலாந்து அணியும் நடுநடுங்கி போயிருக்காங்க. கேன் வில்லியம்சன் யாரை பற்றி அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரை பற்றி தான். கேன் வில்லியம்சன் இன்னைக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கப்ப நடுவில் வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி அவரை பற்றி பேசியிருக்காரு. கடந்த லீக் ஆட்டத்திலேயே நாங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆட்டம் தான் இது, ஆனால் அந்த ஆட்டத்தில் 5 விக்கெட் வீழ்த்தி எங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமாக வருண் சக்கரவர்த்தி இருந்தார். அதுக்கு அப்புறமா செமிஃபைனல் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணி அவங்கள வீழ்த்துறதுக்கு கூட முக்கியமான கணிசமான விக்கெட்டுகளை வருண் சக்கரவர்த்தி இந்தியாவுக்காக எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ நடக்க போகிற அடுத்தபடியான இந்த ஃபைனல்லையும் கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி அவர் முக்கியமான கீ பிளேயராக இந்தியாவுக்கு இருப்பார் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் இருக்கிற எல்லா பேட்ஸ்மேன்களுமே வருண் சக்கரவர்த்தி அவரை ஃபேஸ் பண்ண தற்போது பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே துபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆச்சு. வந்து இறங்கின உடனே வருண் சக்கரவர்த்தி அவருடைய திட்டங்கள், அவருடைய போலிங் லைன், பிச்சிங் லைன், அவரை பற்றின டீட்டெயில்கள் கலெக்ட் பண்ணி இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடலாம் அப்படின்னு கடந்த 48 மணி நேரமாக நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய போலிங்கை ரீட் பண்ணவே முடியல. அவருடைய போலிங் கம்ப்ளீட்டாக கணிக்கவே முடியாத ஒரு போலிங்காக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு போலர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு போலருக்கு எதிராக பேட்ஸ்மேன் திட்டம் வகுக்கணும்னா அவருடைய போலிங்கை திரும்ப திரும்ப பார்த்து அதில் இருந்து எப்படி விளையாடலாம் அப்படின்னு கற்றுக்குவோம். ஆனால் வருண் சக்கரவர்த்தி அவருடைய போலிங்கில் எந்த ஒரு டீட்டெயில்டும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் இந்த ஃபைனல் ஆட்டத்தில் எங்கள் அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே வருண் சக்கரவர்த்தி அவரை ஃபேஸ் பண்ண இப்போவே பயங்கரமாக திக்குமுக்கு ஆடி போய் கதி கலங்கி போயிருக்காங்க. அதனால் வருண் சக்கரவர்த்தி விளையாண்டா நிச்சயமாக அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தாகவும் நெருக்கடியாக தான் இருக்கும் அப்படின்னு கேன் வில்லியம்சன் வெக்கத்தை விட்டு இந்த ஸ்பீச் பேட்டியை கொடுத்துருக்காரு. அதே போல் தன்னுடைய அணிக்கு ஒரு சில எச்சரிக்கையும் கேன் வில்லியம்சன் அவர் சொல்லியிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி அவருடைய போலிங்கில் பந்து வீணானாலும் பரவாயில்ல, அந்த 10 ஓவர் வீணாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நியூசிலாந்து அணி விளையாண்டா தான் ஏதோ ஒரு வாய்ப்பு ரன் குவிக்கிறதுக்கு அதுக்கு அப்புறமாகவாவது எங்களுக்கு கிடைக்கும். வருண் சக்கரவர்த்தி போலிங்கில் அக்ரஸிவாக விளையாடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் விளையாடுறது தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு இந்த அட்வைஸையும் தன்னுடைய டீமுக்கு சொல்கிறதா கேன் வில்லியம்சன் அந்த பேட்டியில் வருண் சக்கரவர்த்தி அவரை பார்த்து ஒட்டுமொத்த நியூசிலாந்து அணியும் பயப்படுறாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அந்த வகையில் ஒரு தமிழக பிளேயரை பார்த்து இப்படி ஒரு முக்கியமான ஆட்டத்தில் ஒரு டீமே பயப்படுறத பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.